ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காலேஜ் ரிலேட்டடாக நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஆர்எம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 5-6 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராமாபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ராமாபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இருக்குது. இதுக்கான கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1304 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்களதே வந்து 3-4 பிரான்ச்சஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எந்த காலேஜுக்கு என்ன கோடு அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜஸை உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் கவுன்சிலிங் கோடை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1996 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு கேம்பஸாக இது இருந்துகிட்ருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் தென் ஏஐசிடி அப்ரூவல் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷனாகவும் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாகவும் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷனாகவும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இதுக்கான நேக்குடைய கிரேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏ கிரேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. கேம்பஸோடைய சைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு 10 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸ் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 400 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரோட இன்டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1000 இன்டேக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்குமா, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இங்கே 90% வரைக்குமே இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 42 LPAல லாஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கிறதா அவங்களுடைய ரிப்போர்ட் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 LPA அப்படிங்கிறது லோவஸ்ட் பேக்கேஜாக இருந்துட்டு இருக்கு. சரிங்களா, 200+ ரெக்ரூட்டர்ஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸ், ஐடி ரிலேட்டடு அண்டு கோர் பிரான்ச்சஸ்க்கான கோர் கம்பெனிஸு நிறைய இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கோர் பிரான்ச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 lakh, அதாவது மேக்ஸிமம் 8 lakh வரைக்குமே பிளேஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் செக்யூராக இருக்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அரியர்லாம் இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் 100% பிளேஸ்மெண்ட்ஸோட வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த காலேஜை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லலாம். ஓகேங்களா, தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இது ஒரு ஒய்ஃபை எனேபிள்டான கேம்பஸ் தான். சரிங்களா, ஒய்ஃபை வந்து நமக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுமே இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லெபோரட்டரி இருக்குது, அதே சமயம் லைப்ரரி இருக்குது. இது ரெண்டும் தான் வந்து ஒரு காலேஜுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லேபில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா, நல்ல ஒரு வெல் எக்யூப்மெண்ட், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு லேபாக இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் லேப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. தென் லைப்ரரிலையுமே ஏகப்பட்ட புக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த செமஸ்டருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு புக்ஸு தேவையோ அத்தனை புக்ஸுமே இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸில் அவைலபிள் இருந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் லைப்ரரியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புக்ஸுக்காக நம்ம வந்து அதிக ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையே கிடையாது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இங்கே ஜிம் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஜிம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்றாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபுட் ஃபெசிலிட்டிஸு, தென் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் அப்ளையன்ஸு, அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு தேவையான சிசிடிவி செக்யூரிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான வார்டன்ஸு. ஸோ ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு செக்யூரிட்டி தேவையோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஹாஸ்டலில் தங்கியும் படிக்கலாம். ஓகேங்களா,
தென் இங்கே வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் கல்ச்சுரல்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸு, தென் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே காலேஜ் வருவாங்க. நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும், ஐவி போவீங்க. இந்த மாதிரி ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸுமே இங்கே கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக தான் இருந்துகிட்ருக்கு. தென் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து இங்கே அவைலபிள் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் சரௌண்டிங்கில் ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்கே நீங்கள் படிக்கணும், கவர்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.